இன்னைக்கு நாம 2024ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன யுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான தெலுங்கு படம் பார்க்க போறோம். இது ஒரு சைக்கோ படம், அதே டைம்ல சைக்காலஜிக்கல் படமும் கூட. இந்த படத்துல எக்கச்சக்கமான கதைகள் காமிப்பாங்க. ஒரு மாதிரி குழப்பமான படமும் கூட, புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒன்லைன் சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு புரிய போறது கிடையாது. சோ நேரா படத்துக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவரு நேரா ஹாயா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள பார்த்தா இவருடைய மனைவியும் இன்னொரு பையனும் சேர்ந்துட்டு கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறான். அண்ணா என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் அப்பயே இந்த வீட்டுல வேணாம், நம்ம வேற எங்கேயாச்சும் போலான்னு சொன்னேன். இந்த பொண்ணு தான் கேட்காம இங்கேயே வேணும் நடமுடிச்சா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு செமையா காண்டாவது. போயிட்டு பொண்டாட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் ஒரு சினிமா நடிகர், இதுக்கு முன்னாடியே சீரியஸ் எல்லாம் பண்ணிருக்கான், கூடிய சீக்கிரமே ஒரு படத்துல கூட நடிக்க போறான், என்னுடைய உடம்பை யாரு தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டா முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே மூஞ்சி மேல வச்சுட்டு சீ கையட்ரா நாயே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுக்கு செமையா காண்டாது. என் உடம்ப தொடக்கூட உனக்கு அருகதையே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவன் கடுப்போட ஒரு கத்தியை தூக்கி ஓங்கி ஒரே சொருவு பொண்டாட்டிக்காரிக்கு ரத்தமா ஊத்துது. அங்க அந்த ஹர்ஷா, அந்த பையனுடைய பேரு ஹர்ஷாவா, இந்த பொண்ணுடைய பேரு ஹாரிகா. இப்போ யுகந்தர் நேரா கத்தியோட போயிட்டு அவனையும் குத்தி கொலை பண்ண. இப்போ இந்த பொண்ணுக்கு லைட்டா தான் காயம் பட்டிருக்கும். புருஷங்காரன் திரும்பி வந்தா கண்டிப்பா நம்மள கொலை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிகா பயந்துட்டு வெளியே ஓடுறா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே வந்து அந்த பொண்ணு இறந்து போறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே அங்க சீனை கட் பண்ணி ஒரு காலேஜ் வாசல்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் பேம்ப்ளெட்டை கையில வச்சுக்கிட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த போட்டியில வின் பண்ணீங்க அப்படின்னா பிரபாஸ் கூட ஒரு நைட்டு சாப்பிடுற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பெண்கள் வாங்கி அதை அப்படியே தூக்கி போட்டு போறாங்க. இது ஃப்ராடா இருக்கலாம், இது வந்துட்டு பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது 3 பெண்களை காமிக்கிறாங்க. அதுல கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு பிரபாஸ் உடைய பயங்கர ஃபேன் போல. நான் பிரபாஸை மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூஆர் கோடை வாங்கி ஸ்கேன் பண்ண பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, இங்க பாரு, இதை பார்க்கும் போதே ஏதோ ஃப்ராடு மாதிரி ஃபேக் மாதிரி தெரியுது, இதெல்லாம் ஸ்கேன் பண்ணாத, ஏதாவது பிரச்சனைல மாட்டிய போறேன் அப்படின்னு சொல்லும் போது பிரபாஸை பார்க்க போயிட்டு நான் என்ன பிரச்சனைல மாட்டிய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது நீங்க வின் பண்ணிட்டீங்க, நீங்க டின்னர் வந்துட்டு பிரபாஸ் கூட சாப்பிடலாம், எப்போ எங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு மெயிலா பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் காமிக்குது. இந்த பொண்ணு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. இதே டைம்ல இந்த பையன் இந்த பேம்ப்ளெட்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. இந்த விஷயத்த செக்யூரிட்டி பார்த்துட்டு செமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. யாரா நீ இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்துறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த கீர்த்தியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிளம்பி பிரபாஸோடைய ஆட்கள் எங்க வர சொன்னாங்களோ அங்க இந்த பொண்ணு போறா. அங்க போயிட்டு பார்க்கும்போது டின்னர் சாப்பிடறதுக்கு ஒரு பக்காவான செட்டப் இருக்கு. இவ போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க யுகந்தர் வராரு. பிரபாஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெயிட் பண்ணுமா, ஏன் நாளா உனக்கு செட் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆக்சுவலா கொஞ்சம் அசிங்கமாவே கேட்டிருப்பான், நான் கொஞ்சம் டீசென்ட்டா சொல்றேன். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுகந்தர் சாப்பாடுலாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கா. பிரபாஸ் சார் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவருடைய பாய் ஃப்ரெண்டா இல்ல புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவும் கிடையாது, நான் அந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது நான் தான் இங்க பிரபாஸ், நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த பொண்ணை பயமுறுத்துற மாதிரி போயிட்டு கை காலை கட்டி போட்டு இந்த பொண்ணை பிரியாணி சாப்பிட வைக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆயிட்டு முதல் நாள் டியூட்டிக்கு வந்திருக்காங்க. இதே டைம்ல கீர்த்தியுடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிளை பார்த்து இந்த மாதிரி ஒருத்தன் என்ன ஏமாத்திட்டான், பிரபாஸ் கூட ஒரு நைட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வர சொன்னாங்க, இந்த மாதிரி என்ன கட்டாயப்படுத்தி பிரியாணி சாப்பிட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது கான்ஸ்டபிளுக்கு பயங்கரமா காண்டாது. வேற எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற எதுவுமே பண்ணல, பிரியாணி சாப்பிட வச்சுட்டு என்ன கார்லயே கூட்டிட்டு வந்து என் ஹாஸ்டல்ல இறக்கி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏமா யாருமா நீ பைத்தியமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கண்ட கேஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க, நீ ஏமாந்து போன அப்படின்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், ஒழுங்கா வீட்டுக்கு போ, இங்க ஏற்கனவே 1000 கேஸ் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்கும் போது இதே டைம்ல அந்த எஸ்ஐ வெளியே வராரு. அவரை பார்த்தோன்னே இந்த பொண்ணு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. என்ன கேஸ், என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கான்ஸ்டபிள் சொல்லி நீங்க இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இதுவுமே பெரிய கிரைம் தான், கேஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கீர்த்தி மட்டும் எனக்கு பயமா இருக்கு, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறா. இப்போ இதே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. நான் புதுசா வந்திருக்கிற ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லும் போது ஓகே இந்த பொண்ணை வந்துட்டு உள்ளுக்குள்ள ஃபைல் செக்ஷன்ல போடுங்க, மற்ற விஷயங்கள்லாம் நீங்களே
சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட நம்ம ஹீரோ சொல்றாரு. சார் ஒரு செகண்ட் உங்ககிட்ட தான் நான் பேசணும். உங்களால மட்டும் எப்படி இந்த கேஸ்லாம் முடிக்க முடியுது? என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷனே நீங்க தான். உங்களை பார்த்து தான் நான் போலீஸே ஆயிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ண ஒரு பையனை ஒரே மணி நேரத்துல கண்டுபிடிச்சிங்க. ரீசெண்டா கூட எக்கச்சக்கமான கேஸ் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம் அப்படின்னு சொல்லும் போது சரிமா போயிட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கண்டுக்காம அவர் பாட்டுன்னு உள்ளுக்குள்ள போயிட்டாரு. என்னையா பேசாம அவர் பாட்டுன்னு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போது சார் வந்துட்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட பேசுறது டைம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படி சொல்ல வரல மேடம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் போயிட்டு ஃபைல் செக்ஷன்ல உட்கார்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா ஹீரோயினுடைய அப்பாவும் அண்ணாவும் ஹீரோயினை போட்டு செமையா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், உலகத்தையே காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆய் ஸ்டேஷனுக்கு போனா ஃபைல் செக்ஷன்ல உட்கார வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது நானே கான்ல வந்திருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது அம்மா வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. உங்க 2 பேரையும் வேலைக்கு போக சொன்னா வேலைக்கே போகாம வீட்டுல உட்கார்ந்து போன் நோண்டிட்டு இருக்கீங்க. இவளை பாருங்க, இவ வந்துட்டு பிரேவா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா, அதுவும் போலீஸ் ஆயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆயிட்டு முதல் நாள் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கா. இவளை பாராட்டலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சமையா திட்டி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு இன்ஸ்டாகிராம் மாடலா, அதாவது இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆளா. இன்னைக்கு ஏதோ ஒரு ஆட் பிலிம்க்கு ஆடிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கலந்துக்க இந்த பொண்ணு வந்திருக்கா. இந்த பொண்ணை உள்ளுக்குள்ள கூப்பிட்டு பேசும்போது என்ன சார் நான் செட் ஆக மாட்டேனா, இப்போ கிளம்பி வெளியே போனோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாதுமா, நீ செலக்ட் ஆயிட்ட, நீ வந்துட்டு ஆட் பிலிம்ல கண்டிப்பா நடிக்க போற, அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னுடைய சார் ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது யாரு உங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஜூனியர் என்டிஆர் அப்படின்னு சொல்ல, ஜூனியர் என்டிஆரா, இப்போ கூட RRR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஆக்ட் பண்ணாரே அவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவருதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாய பழக்குறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த கான்ஸ்டபிளும் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கான்ஸ்டபிளை அங்கிள்னு தான் கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்க. 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் போது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கிள் அவர் என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது அவர் என்ன சாப்பிடுவாரு, ஏதாவது சப்பாத்தில ஜாம் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. இங்க கூப்பிடுங்க, நான் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இவரும் கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோ நேரா வந்து இங்க பாருங்க, இது ஒன்னும் வீடு கிடையாது, இது போலீஸ் ஸ்டேஷன், இங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் மாடலை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு வந்து இறக்கி விடும்போது சார் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க உள்ளுக்குள்ள போங்க, சார் கூடிய சீக்கிரமே வந்துருவாரு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு உள்ள போறா. உள்ள ஒரு அருமையான செட் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி இந்த பொண்ணு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க அந்த சைக்கோரா இவன் தான் இந்த பொண்ணை இங்க வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வர வச்சிருக்கான் போல. டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும் போது எங்க சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜூனியர் என்டிஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா உனக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட் தான் வேணுமா, நாளா உனக்கு செட் ஆக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டே யாரா நீ, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் மேல கை வைக்கிறான். இந்த பொண்ணு கிட்ட தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல இந்த பொண்ணு இவன் கையில ஒரு கத்தி வச்சிருப்பான், அந்த கத்தியை புடுங்கி இவனையே அட்டாக் பண்ண பாக்குறா. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த கான்ஸ்டபிளையும் நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் உட்கார்ந்து டீ குடிச்சிட்டே இருக்கும் போது ஹீரோ அந்த கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், டீமை கூப்பிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க, ரொம்ப சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லும் போது கான்ஸ்டபிள் கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் நானும் கூடவே வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அந்த இன்ஸ்டாகிராம் மாடல் கொலை செய்யப்பட்டு இறந்து போய் கிடக்குறா. நம்ம ஹீரோயினை ஹீரோ பார்த்துட்டு இந்த பொண்ணை ஏன் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க தான் வரேன்னு சொன்னாங்க, என்னுடைய மேலதிகாரி அவங்க சொல்ற பேச்சை என்னால கேட்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் முந்திரி கொட்டை மாதிரி நேரா போயிட்டு டெட் பாடியை பார்த்து வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாக்குற விஷயத்த அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இந்த பொண்ணு கத்திய புடுங்கி அந்த கொலைகாரனை குத்த பார்த்திருக்கா, அதுக்கப்புறம் தான் அந்த கொலைகாரன் கத்திய புடுங்கி இந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இங்க வந்துட்டு ரேப் நடக்கல, வெறும் கொலை மட்டும் கொண்டு போயிருக்கான். ஃபுட் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எதையும் பெருசா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எந்த வண்டியில வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிளோடைய அந்த டயர் மார்க்கையும் பார்க்க முடியல. இவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கொலைகாரன், பயங்கர கிளீனா எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சார் இந்த விஷயம்லாம் எப்படி பார்த்தோன்னே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆச்சரியத்தோட கேட்கும் போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம அவர் பாட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த பொண்ணை செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட இருக்க திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த பொண்ணு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க.
இப்ப அப்படியே இறந்து போன பொண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆட் பிலிம்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷனுக்கு போனா, அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆர் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவ இப்போ டெட் பாடியா தான் திரும்பி வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது, எங்க போயிட்டு அவ ஆடிஷன்ல கலந்துக்கிட்டான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றா. யாரு கால் பண்ணாங்க, எந்த கம்பெனில இருந்து கால் பண்ணாங்க, அதுவாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. என்னமா எது கேட்டாலும் தெரியல தெரியல அப்படின்னு சொல்ற, அப்படின்னா கொலைகாரங்களை எப்படிமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதே டைம்ல இந்த கான்ஸ்டபிள் வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த பொண்ணுடைய போட்டோலாம் இருக்கும். அந்த பொண்ணு கொஞ்சம் மாறனா அப்படின்னே சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த விஷயத்தை இந்த கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, இந்த போட்டோலாம் பாருங்க, இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சமா தான் ட்ரெஸ் போட்டிருக்கா, ஏதோ கச்சிஃபை மட்டும் தான் கட்டி வச்சிருக்கா, இந்த மாதிரிலாம் இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னே கடுப்பாயிடுச்சு. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், தன்னுடைய உடம்பை எப்படி வெளியே காமிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் நீங்க முடிவு பண்ணக்கூடாது. அந்த பொண்ணுடைய உடம்பு, அந்த பொண்ணுடைய ட்ரெஸ், அது அவளுடைய உரிமை. அவ எப்படி ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு, அவ கொஞ்சம் சரியா ட்ரெஸ் போடல இல்லனா கம்மியா ட்ரெஸ் போடுறா அப்படின்னா யாரு வேணா பொண்ணை என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சாரிமா நான் அப்படி மீன் பண்ண வரல அப்படின்னு சொல்லும் போது, அன்னைக்கு கூட ஒரு பொண்ணு அப்படிதான் யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா, நீங்க அந்த பொண்ணை கலாச்சி அமுச்சு விட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப அப்படியே நம்ம ஹீரோ எந்திரிக்கிறாரு. அவருக்கு ஏதோ தோணுது போல, அன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா இல்லையா, அந்த பொண்ணுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்றாரு. இவர் எதான் சீரியஸா பார்த்தாரு. அந்த பொண்ணுடைய பேரு கீர்த்தி, அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏமாத்தின அந்த பையனுடைய பேரு யுகேந்தர் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே ஹீரோ எல்லாமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிச்சுட்டு, இந்த கொலையை பண்ணதும் அன்னைக்கு அந்த பொண்ணை ஏமாத்தினதும் எனக்கு தெரிஞ்சு ஒரே நபர் தான் நினைக்கிறேன். அதாவது சினிமா துறையை சேர்ந்த பெரிய ஹீரோக்களுடைய பேரையா சொல்லி ஆசை காமிச்சு பொண்ணுங்களை தனியா கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்ணிருக்கான். அண்ட் இந்த யுகேந்தருடைய மோட்டிவ் கொலை பண்ற மாதிரி தெரியல, அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பெண்களை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா நம்ம உடனே அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, உடனே கண்டிப்பா பிடிக்க முடியாது, முதல்ல கீர்த்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கீர்த்தி மட்டும்தான் அந்த யுகேந்தரை பார்த்த ஒரே நபரு. அடுத்தது நம்ம பொதுமக்களை அலர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம வேணா பிரஸ் மீட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, பிரஸ் மீட் வச்சா இப்போ ஒரு கொலை நடந்துச்சு, அந்த கொலைக்கு யாரு காரணம், இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்க. நமக்கு அந்த விஷயம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்தா பொதுமக்களை நம்ம எப்படி அலர்ட் பண்ண முடியும், ஒரு உயிரை காப்பாத்தினா கூட அது பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது, இதுவும் நல்ல யோசனை தான், பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் வச்சு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பெண்களை ஆக்ட்ரஸ் உடைய பேர்லாம் சொல்லி கடத்திட்டு போயிட்டு ஏதோ அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, இந்த விஷயம் வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லும் போது, இதெல்லாம் தெரியறது இருக்கட்டும், இப்போ ஒரு கொலை ஆச்சு, அந்த கொலைக்கு என்ன காரணம், யார் கொலை பண்ணாங்க, மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது ப்ராக்ரஸ்ல இருக்கு, நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன விஷயம்னு பின்னாடி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன சார் முக்கியமான விஷயம் சொன்னா நீங்க தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வாய்க்கு வந்தபடி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஜூனியர் என்டிஆர் பிரபாசுடைய பேரை சொல்லி பெண்களை கடத்தி தூக்கிட்டு போயிட்டு பிரியாணி சாப்பிட வைக்கிறாங்க, அப்படி இல்ல அப்படின்னா பெண்களை கொலை பண்ணி போட்டு போறாங்க. இந்த விஷயத்த நீங்க சீரியஸா எடுத்துக்காம உங்க இஷ்டத்துக்கு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க, நாங்க எவ்வளவு ஒர்க் பண்றோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னது ஜூனியர் என்டிஆர் பிரபாசா, ஏங்க இந்த விஷயத்த நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க உடனே இதையே வந்துட்டு ஹெட்லைனா போட்டிருப்போமே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல இந்த விஷயம்லாம் நோட் பண்ணாதீங்க, ஆக்டருடைய பேர்லாம் வெளியே வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும் போட்டா போதும், இப்போ இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த பிரஸ் மீட் வச்சாங்க இல்லையா, வரவங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ பஜ்ஜி போண்டா சமோசாலாம் வாங்கி வச்சிருப்பாங்க, அதுல சமோசாவை யாருமே சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கான்ஸ்டபிளும் சாப்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட போகும்போது இந்த விஷயத்த ஒரு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் வீடியோவா போட்டோவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது அல்லவா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஊட்ட வந்திருப்பாங்க, எனக்கு இதெல்லாம் வேணாமா, என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டி அமிச்சிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் குடும்பத்தையே டிவிக்கு முன்னாடி உட்கார வச்சு 8 மணி நியூஸ்ல கண்டிப்பா நாங்க பேசின விஷயம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை நாடகம் கூட பார்க்க விடாம நியூஸ் சேனல் வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த நியூஸ்ல வந்துட்டு இவங்க சமோசா ஊட்டி விட்ட விஷயம், இவங்க வந்துட்டு ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டாங்க, கிரைம் நடந்திருக்கு, அதை பத்தின எந்த அப்டேட்டுமே கொடுக்காம எது கேட்டாலும் தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அப்பாவும் அண்ணாவும் செமையா திட்டுறாங்க. உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை பார்க்க அனுப்பிச்சு விட்டா அங்க போயிட்டு என்னடி வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போச்சு. அடுத்தது நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் மேலதிகாரி கூப்பிட்டு வச்சு என்னையா இது, உங்களை பார்த்து ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு, ஸ்டேஷன்ல உட்கார்ந்து என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அங்க நடந்த விஷயமே வேற, இவங்க வேற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, ஏமா நீ புதுசா இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணிருக்க, கொஞ்சம் பார்த்து உஷாரா நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. மறுபடியும் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஐடியாவானு வாய பழகுறாரு. சார் கேளுங்க, கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும், நம்ம பெண்களை காப்பாத்த சோசியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னமா சொல்ல வர, டீடைலா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்துலயும் நம்ம வந்துட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுவோம். இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆக்டரை பார்க்கலாம், ஆக்டர் கூட உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கூப்பிட்டா போகாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லும் போது, நல்ல ஐடியாவா இருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் ஃபார்வர்ட் மெசேஜ் போட்டு விட்டு யாராவது கால் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. ஒரு பொண்ணு கால் பண்ணி, இதே போல யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, விஜய் தேவரகொண்டாவை மீட் பண்ணலாம், அவர் கூட சேர்ந்துட்டு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, வெயிட் பண்ணுமா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு மீட் பண்றாங்க. இங்க பாருங்க மேடம், இந்த மெசேஜ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரே யோசனையா இருக்கு. நம்மளே எதுக்காக இவனை பிடிச்சிட கூடாது, நம்மளே எதுக்காக இந்த கொலைகாரனை ட்ராப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் உன்னை மீட் பண்ண ஒரு இடத்துக்கு வர சொன்னாலியா, அந்த இடத்துக்கு நான் வரேன்னு மெசேஜ் பண்ணுமா அப்படின்னு சொல்லும் போது, என்னது நான் போகணுமா, என்னெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது, ஏமா உனக்கு பதில் நான் போறேமா, நீ வரேன்னு மட்டும் ரிப்ளை பண்ணு, மற்ற விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பொண்ணும் ரிப்ளை பண்றா, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெசேஜ் பண்ணும்போது, நம்ம ஹீரோயினும் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கார்ல போயிட்டு அவங்க சொன்ன அந்த ஸ்பாட்ல வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது, இந்த விஷயத்த அந்த சைக்கோ பார்த்துட்டான், என்னையே பிடிக்க பிளான் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்னால வர முடியாது சார், இந்த விஷயத்த கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, சே மிஸ் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. கிளம்பி கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த சைக்கோ பின்னாடியே கார்ல வந்து நம்ம ஹீரோயினுடைய காரை அடிச்சு தூக்க, நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு மரத்து மேல வண்டியை மோதுறாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இப்போ அந்த சைக்கோ காரை விட்டு கீழே இறங்குறான். அதே டைம்ல முன்னாடி வேற ஒரு வண்டி வரும்போது அவன் அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த வண்டியில வந்தவங்க ஹீரோயினை காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து நேரா போயிட்டு ஹீரோயினை பார்த்து, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களுக்கு பெருசா ஒன்னும் காயம்லாம் படல, டாக்டர் கிட்ட கேட்கும் போதும் லைட்டா காயம் பட்டிருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினை செமையா திட்டுறாரு. எதுவா இருந்தாலும் முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நீயே கிளம்பி போயிடாத, இப்போ இந்த இன்ஜுரிக்கு யாரும் வீட்டுல பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னும் சொல்லல, பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோவை பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஊசி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோவுடைய மனைவி ஞாபகம் ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல ஹாரிகான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. நமக்கே ஒன்னும் புரியல. அப்பதான் டீடைலா நமக்கு ஒரு விஷயம் புரியுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேற, அந்த சைக்கோ வேற கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். நம்ம ஹீரோக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு. உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அன்னியன் படத்துல வர மாதிரி அம்பியும் இவரே அன்னியனும் இவரே அப்படின்ற மாதிரி ஒரே உடம்புக்குள்ள ரெண்டு பர்சனாலிட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த அபின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அவரு வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. அந்த சைக்கோவை காமிக்கிறாங்க பாத்தீங்களா, யுகேந்தர், அவர் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சீனையும் ஒன் பை ஒன் அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாவது. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது அவங்க அடிபட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் தம்பியும் சேர்ந்துட்டு இவங்களை செமையா திட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பயே வேணான்னு சொன்ன ஒரு பொம்பளை புள்ள ஏதாவது ஐடி கம்பெனி மாதிரி வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரதை விட்டு உன்னை யாரு போலீஸ் வேலைக்கு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கே இருக்கும்போது, அப்போ நம்ம ஹீரோவும் அந்த கான்ஸ்டபிளும் வராங்க. வந்தவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட நலம் விசாரிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குணமானவனே ஸ்டேஷனுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்குள்ள ஸ்டேஷனுக்கா, இப்பதான் இந்த பொண்ணு அடிபட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கா, ஒரு மாசம் இல்ல 2 மாசம் ஆகட்டும், பொறுமையா அந்த பொண்ணு வருவா அப்படின்னு சொல்லும் போது இவங்க அப்படியே பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு போயிட்டு என்ன உலகத்தையா காப்பாத்த போறா, பெண் பிள்ளைகளுக்கு போலீஸ் வேலைலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க, நேத்து உங்க பொண்ணு மட்டும் இல்ல அப்படின்னா ஒரு பொண்ணு இறந்தே போயிருப்பா, ஒரு பொண்ணுடைய உயிரையே
உங்க பொண்ணு காப்பாத்திருக்கா, அதை நினைச்சு பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின்கே ஒரு மாதிரி கர்வமா இருக்கு. இப்ப அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு என்ன யாரு முட்டி தள்ளனா, என்ன யாரு அட்டாக் பண்ணா, அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோவே போயிட்டு விசாரிச்சிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நம்ம ஹீரோக்கு யுகேந்தர் அப்படின்ற ஒரு கேரக்டர் உடம்புக்குள்ள இருக்குது அப்படின்ற விஷயமே தெரியாது. ஆனா யுகேந்தருக்கு நம்ம அபியோடைய உடம்புக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரியும். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோவே போயிட்டு விசாரிச்சிருக்காரு எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, யாரு வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஏதோ ஒரு கருப்பு கலர் கார் வந்து மோதிட்டு போயிருக்கு. அதை தவிர வேற யாருக்குமே எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு யாரோ மெசேஜ் பண்ணாங்க பாத்தீங்களா, அது ஒரு ரெசார்ட்டோடைய மேனேஜர். அங்க போயிட்டு விசாரிக்கும் போது யாரோ ஒருத்தர் காசு கொடுத்துட்டு போயிருக்காரு, அவரு சொன்ன மாதிரி பண்ணும், இதை தாண்டி எங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றானுங்க. அது மட்டும் இல்லாம யாரு வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு பார்த்தா அவன் வேற ஒரு ஆளை கையை காமிக்கிறான். இந்த மாதிரி அந்த விஷயம் போயிட்டே இருக்கு. நம்மளால யாரு பணம் கொடுத்தா, யார் இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையான யுகேந்தரை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து நமக்கு கீர்த்தியோடைய டீடைல் எல்லாம் கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்கும் போது நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது நேத்து நான் உங்க மேல சாஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுமா, நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. மேடம் என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்காங்களா, இல்லனா அவங்களும் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க பிரிஞ்சிட்டோம், அந்த பொண்ணு நான் வேணான்னு சொல்லிட்டு விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னது ஓடி போயிட்டாளா, உங்களை மாதிரி ஒரு மனுஷனை பிரிஞ்சு போக அந்த பொண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு, ஏன் அவங்க உங்களை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோக்கு என்னமோ நடக்குது, ஒரு மாதிரி அந்த யுகேந்தர் வெளியே வர ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அபி உனக்கு என்னாச்சு, வண்டியை பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்லும் போது இவர் வண்டியை திருப்பி பிரேக் போட்டு அப்படியே கீழே இறங்குறாரு. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு என்ன பிரிஞ்சு போயிட்டா, அவளை பத்தி நான் பேச விரும்பல, அவ எக்கச்சக்கமா எக்ஸ்பெக்ட் பண்ணா, நான் எதுவுமே பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது உங்க மனைவி என்ன எதிர்பார்த்தாங்க, நீங்க என்ன விஷயம் ஃபில்ஃபில் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவளுக்கு ஆக்டரா இருக்கணும், இல்ல ஆக்டர் மாதிரி இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், கலரா இருக்கணும், சிக்ஸ் பேக்ஸ் இருக்கணும், காலையில 9 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும், போலீஸா இருந்தா கூட யார் உயிர் எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். அதெல்லாம் விடுமா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி கீர்த்தியோடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா கீர்த்தி நம்ம ஹீரோவை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவன் தானே கீர்த்தியை தூக்கிட்டு போயிட்டு கை காலை கட்டி போட்டு பிரியாணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுருப்பான். அதனால இந்த பையனை பார்த்து பயப்படும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஹீரோக்கும் புரியல. ஏமா நாங்க போலீஸ் தாமா, எங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற கட்டாயம்லாம் ஒன்னும் கிடையாது, கொஞ்சம் அமைதியா இரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது என்னால பேச முடியாது, எனக்கு இப்போ பேச விருப்பமும் கிடையாது, முதல்ல இங்கிருந்து போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது நம்ம ஹீரோயின் சரிமா பயப்படாத, இது என்னுடைய நம்பரு, உனக்கு ஏதாவது வந்தா எனக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அவருக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்காங்க, கல்யாணமானா பொண்டாட்டிக்காரி ஒழுங்காவே பேச மாட்டா, ஒழுங்காவே நடந்துக்க மாட்டா, ஃபர்ஸ்ட் நைட்ல வெளியே போயிட்டு படுறா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி பிஹேவ் பண்ற, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க என்னுடைய அப்பா அம்மா கேட்டாங்க, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, இந்த பொண்ணுக்கு பட நடிகர்னா தான் ரொம்ப பிடிக்குமா, ஆக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா நம்மளே ஒரு ஆக்டரா மாறணும், பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஆசைப்பட்டிருக்கா. இவங்க ஒரு சாதாரண போலீஸ்காரனை புடிச்சு கட்டி வச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பயங்கரமான காண்டு, இந்த ஆளை போட்டு பாடா படுத்துறா. கடைசியாதான் அந்த ஹர்ஷா அவன் வந்துட்டு ஒரு படம் நடிக்க போறான், அது மட்டும் இல்லாம சீரீஸ்ல எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்துட்டு கசமுசாலாம் பண்ணி மாட்டிட்டு கடைசியா இறந்தே போயிட்டு இருப்பா. இந்த பொண்டாட்டிக்காரியால் தான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் அந்த யுகேந்தர் உருவாயிருக்கான். அந்த யுகேந்தருடைய முக்கியமான மோட்டிவே இந்த மாதிரி சினிமா மோகம் கொண்டு பெண்கள் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ஏதாவது பண்ணும், பொண்டாட்டிய பழி வாங்குறேன் அப்படின்ற பேர்ல அவங்கள ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ மொத்தமா அந்த சைக்கோவா மாறுறாரு. நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறேன் அப்படின்ற விஷயம் இந்த அப்பாவிக்கு தெரியவே தெரியாது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் அடையாம விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை நினைச்சு பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க. முக்கியமா அந்த கான்ஸ்டபிள்லாம் வந்திருப்பாரு. அவர் இன்விடேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நான் இன்விடேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி இன்விடேஷன் இவங்க வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நம்ம ஹீரோவுடைய பொண்டாட்டி அந்த ஹாரிகா இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வேண்முத்துனே ஹீரோயின் போயிட்டு இந்த மாதிரி அந்த கான்ஸ்டபிள்
கான்ஸ்டபிளுடைய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வச்சு ஹாரிகாவுடைய அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பொண்ணை பத்தி எதுவுமே தெரியல, பொண்ணு எங்க போனாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. எனக்கு சாருடைய கல்யாண ஆல்பம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்காரு, அட்லீஸ்ட் கல்யாணத்திலயாச்சும் சிரிச்சாரான்னு பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி நாசுக்கா பேசி ஆல்பம் வாங்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆல்பம்ல இருந்து அந்த பொண்ணுடைய போட்டோவை மட்டும் ஆட்டைய போட்டுறாங்க. அடுத்தது ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை வச்சு இந்த பொண்ணு இப்போ எங்க இருக்கா என்ன பண்றான்னு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான ஹேக்கரு, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரிகாவுடைய போட்டோ வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அதுவும் அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது என்னது இந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. எப்போ இறந்து போனா மத்த டீடைல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற ஒரு ஊர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டு இருக்கா, இதை தவிர மத்த டீடைல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல, நீ போலீஸ் தானே நீ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு அந்த கான்ஸ்டபிளை பார்த்து இந்த மாதிரி ஹாரிகா இறந்து போயிட்டாங்களாம், அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம், உங்களுக்கு ஹாரிகாவை பத்தி வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனது ஹாரிகா இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஷாக் ஆகுறாரு. இல்லம்மா எனக்கு ஹாரிகாவை பத்தி வேற எதுவுமே தெரியாது, ஆனா அந்த பொண்ணால சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயத்த போயிட்டு நான் உடனே அபிகிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்லாத, சார் இப்பதான் கொஞ்சமாச்சு அந்த பொண்ணுடைய ஞாபகம் இல்லாம சந்தோஷமா இருக்காரு, கடைசியா இந்த ஹாரிகா பொண்ணு ஏதோ படம் நடிக்கிற ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்கப்புறம் தான் இவரு மனசொடைஞ்சு போயிட்டாரு, திரும்பவும் போயிட்டு அந்த பொண்ணை பத்தி ஞாபகப்படுத்தாத அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா நேரா போயிட்டு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி உன்னுடைய மனைவி இறந்து போயிட்டாங்களாம், யாரோ கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு, எனது அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப அப்படியே பொண்டாட்டிக்காரியுடைய பேச்சை எடுத்தவனே அந்த சைக்கோ கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறான், மொத்தமா அந்த சைக்கோவா மாறி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தான் அந்த பொண்ணு இறந்து போனா, நான் தான் அந்த பொண்ணை ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி ஆக்டிங்க போடும்போது ஹீரோயின் கிட்ட போறாங்க. ஹீரோயினை இவன் ஹக் பண்ணிக்கிறான். இதே டைம்ல கரெக்டா கான்ஸ்டபிள் வராரு. சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும் போது ஏமா அப்படி பண்ண சார், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பழைய விஷயம்லாம் போட்டு மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாமா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினை நாசுக்கா வெளியே கூட்டு போறாரு. இங்க என்னமோ தப்பா இருக்குன்னு மட்டும் அவருக்கு நல்லாவே புரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு அந்த சைக்கோ இங்கதான் இருக்கான், நான் கண்ணால பார்த்தேன், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. இதை வந்துட்டு இந்த யுகேந்தர் தான் பண்ண வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. அங்க ஒரு கார் நிக்குது, அந்த காருக்குள்ளதான் சைக்கோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிக்க ட்ரை பண்ணும்போது கார் அங்க இருந்து கிளம்புது. இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. போயிட்டு பார்த்தா கார் மட்டும் இருக்கு, உள்ள யாரையும் காணோம். இறங்கி தேடிட்டே இருக்கும் போது அங்க ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டிக்குள்ள ஒளிஞ்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த சைக்கோ என்ன பண்றான் அப்படின்னா அந்த வண்டியை வெடிக்கிற மாதிரி பண்ணிட்டு பின்னாடி பக்கமா வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துறான். காப்பாத்திட்டு நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறான். நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம கொல்லாம வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்ட்ரோல் ரூம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நீ என் உயிரையே காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல அந்த கான்ஸ்டபிளுடைய பொண்ணுடைய வீட்டுல கல்யாணத்துக்கு நம்ம ஹீரோயினும் போயிருப்பாங்க. ஹீரோ வந்திருப்பாரு. ஆனா ஹீரோக்கு பதில் அந்த யுகேந்தர் வந்திருக்கான். அதாவது நம்ம ஹீரோவுடைய உடம்புல ஹீரோவுடைய பர்சனாலிட்டி இல்லாம அந்த சைக்கோவுடைய பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. முழுமையா அந்த சைக்கோவா நம்ம ஹீரோ மாறிட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிட்டு உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது அப்படின்னா நீ உன் பொண்டாட்டியை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்க. நான் அவளை லவ் பண்ணவே இல்ல, ஏன்னா அவ என்ன போட்டு படாத பாடுபடுத்திட்டா, அவளுக்கும் எனக்கும் சுத்தமா செட்டே ஆகல, இன்ஃபேக்ட் அவ இறந்து போயிட்டான்னு கேட்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டக்கு நம்ம ஹீரோயின் ஒரு ஹேண்ட் கஃபை போட்டு ஹீரோவை லாக் பண்றாங்க. எதுக்கடி என்ன லாக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னடா யுகேந்தர் இதுக்கப்புறமும் நடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவனுக்கு செம ஷாக்கு. எப்படி தெரியுமா கண்டுபிடிச்சேன், நீயும் நானும் கீர்த்தியை பார்க்க போகும்போது கீர்த்தி சம்பந்தமே இல்லாம நம்மள பார்த்து பயந்தா, முக்கியமா அந்த பொண்ணு உன்னை பார்த்து பயந்து நடுங்குனா, எதுக்காக இந்த பொண்ணு பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் என்னுடைய நம்பரை கொடுத்துட்டு நான் பாட்னு கேஷுவலா வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கால் பண்ணி எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது என்னால சுத்தமா நம்பவே முடியல. அபி ரொம்ப நல்லவனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குழப்பத்தோட இருக்கும் போது தான் என் ஃப்ரெண்டு மூலியமா உன்னுடைய பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அதுவும் கொலை செய்யப்பட்டு இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து சொல்லும் போது நீ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண, திடீர்னு பார்த்தா அழுக
ஆரம்பிச்சுட்ட. ஆனா யாரு கொலை பண்ணா, எப்படி கொலை செய்யப்பட்டாங்க, எங்க இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த கொஸ்டினும் நீ கேட்கவே இல்ல. அப்பயே எனக்கு உன் மேல ஒரு டவுட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீ வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்ச. இவன் என்ன திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான், திடீர்னு கோவமா இருக்கான், திடீர்னு ரொமான்டிக்கா இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னா, நீ போயிட்டு ஒரு சைக்காட்ரிக்க பாரு, அவங்க உனக்கு டீடைலா ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கு, அவங்க மூலியமா உனக்கு இந்த கேஸ்ல ஏதாவது லீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சைக்கோக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது அபிக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் போயிட்டு சைக்காட்ரிக்க பார்த்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அபிக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னியன் கதைலாம் சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் 3 பெண்கள் இறந்து போயிருக்காங்க இல்லையா, ஒன்னு வந்துட்டு இந்த ஹீரோவுடைய மனைவி, அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க. இந்த 3 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்க்கும்போது 3 பெண்களும் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டிப்பா இவன் தான் தன்னுடைய பொண்டாட்டியை கொலை பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம மத்த 2 பொண்ணுங்களையும் இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நீ தான் இந்த சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ ரியல் கிடையாது, உனக்குள்ள ஒருத்தன் இருக்கான் இல்லையா உண்மையானவன், அபிதான் உண்மையானவன், அபி நீ வெளியே வா வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது அவன் வெளியே வர வாய்ப்பே கிடையாது, நான் தான் உண்மையானவன், அவன் ஒரு பைந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அடிச்சு கீழே தள்ளி விட்டு அந்த கம்பியை புடுங்கிட்டு அங்கிருந்து அன்லாக் ஆகிறான். அன்லாக் ஆகிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயினும் அடிப்பட்டாலும் விடாம பின்னாடியே கன்னோட போறாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் நீ அபி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணாம இவனை ஷூட் பண்ணி காயப்படுத்திடக்கூடாது, இவன் ஒரு மென்டல் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா அந்த யுகேந்தர் கத்தி எடுத்து ஹீரோயினை ஓங்கி ஒரே சொருவுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அபி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அந்த மைண்டுக்குள்ள இருந்து அபின்ற கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த கேரக்டருக்கு இங்க என்ன விஷயம் நடக்குது, நம்ம தான் இத்தனை கொலையை பண்ணிட்டு இருக்கோம், அநியாயமா இந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு தனக்குள்ளேயே தான் வந்துட்டு போராட ஆரம்பிக்கிறாரு. அதாவது அபின்ற கேரக்டரும் இந்த யுகேந்தர் அப்படின்ற கேரக்டரும் சண்டை போட ஆரம்பிக்குது. சண்டையுடைய முடிவுல நான் இருந்தாதானே நீ உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுலயே சதக்குன்னு குத்திக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் டப்புன்னு கையில ஷூட் பண்றாங்க. இப்ப அந்த யுகேந்தருடைய கேரக்டரை தாண்டி அபி வெளியே வந்துட்டாரு. அந்த யுகேந்தர் அப்படின்ற கேரக்டர் மொத்தமா காணாம போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ கான்ஸ்டபிள் வந்து 2 பேரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போறாரு. கடைசியா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டரும் சேர்ந்துட்டு ஹீரோயிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க, மேலதிகாரிட்டையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்போ கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கேஸையே சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. டிவி நியூஸ்ல எல்லாம் நம்ம ஹீரோயினை பத்தி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.